another topic, pancreas. Pancreasனா என்னன்னு பார்த்துட்டோம்னா கணையம். கணையம் எங்க நம்ம உடம்புல இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய abdominal cavityல இருக்குது. நம்மளுடைய உடம்புல எல்லா உறுப்புகளும் என்னன்னா அதோட தனித்தனி பணிகளை மட்டும்தான் செய்யும். ஹார்ட் பார்த்துட்டோம்னா அதோட பணிகளை செய்யும். கிட்னியை பார்த்துட்டோம்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணுது, அப்படி பண்ணும். ஆனா இந்த கணையம் மட்டும்தான் டபுள் ரோல் நம்ம உடம்புல பண்ணிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா pancreas வந்து என்னன்னா ரெண்டு பர்பஸ் பண்ணுது. அதாவது நமக்கு டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது, இன்னொரு பக்கம் கிளாண்ட் ஆகவும் இது யூஸ் ஆகுது. அதாவது ஹார்மோனை செக்ரேஷன் பண்ணி நம்மளுடைய சுகரை நம்ம உடம்புல ரெகுலேட் பண்றது யாருன்னா pancreas. அதாவது டபுள் பர்பஸா பண்ணுது, டைஜஷனுக்கும் யூஸ் ஆகுது, அதே சமயம் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணி சுகரை நம்ம உடம்புல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது இந்த pancreas தான். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம்னா 4 பார்ட்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஹெட், அப்புறம் வந்து ஹெட்டுக்கும் பாடிக்கும் நடுவுல இருக்கிறது நெக்னு சொல்லுவோம். அடுத்து பாடி இருக்கு, லாஸ்ட் இருக்கிற பகுதியை நம்ம டெயில்னு சொல்றோம். இதோட லென்த் பார்த்துட்டோம்னா 12 to 15 சென்டிமீட்டர் லென்த்ல இருக்கு. இதோட வெயிட் பார்த்துட்டோம்னா 16 கிராம்ஸ்ல இருக்குது. pancreas ரெண்டு ஃபங்க்ஷனை பண்ணுது, ஒன்னு எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன், இன்னொன்னு எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். நம்ம உடம்புல டபுள் ஃபங்க்ஷன் பண்ற ஒரே ஆர்கன்ஸ் எதுன்னு பார்த்தா pancreas தான். கிளாண்டுக்குள்ள ஃபங்க்ஷனையும் பண்ணுது, ஹார்மோனையும் உற்பத்தி பண்ணுது, அதே மாதிரி என்னன்னா ஆர்கன்ஸ்குள்ள வேலையும் பார்த்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த pancreas என்ன செய்யுதுன்னா நிறைய என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த என்சைம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்துட்டோம்னா டைஜஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. இந்த pancreas ப்ரொடியூஸ் பண்ற என்சைம் நம்மளுடைய சிறுகுடல்ல போய் டைஜஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. இந்த டைஜஷன் ப்ராப்பரா நடக்கணும்னா நம்ம pancreas ப்ரொடியூஸ் பண்ற பான்கிரியாட்டிக் ஜூஸ், அதாவது இது வெளிப்படுத்துகிற என்சைம்ஸ் தான் இதுக்கு காரணம். இது என்னென்ன என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம்னா ட்ரிப்சின், அப்புறம் கைமோட்ரிப்சின், அப்புறம் அமைலேஸ், லிப்பேஸ், இந்த என்சைம்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் இந்த pancreas ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்சைம்ஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் டைஜஷன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது ட்ரிப்சினோ கைமோட்ரிப்சினோ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம உடம்புல வரக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய புரோட்டீன் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்காக. அடுத்து அமலேஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்காக. லிப்பேஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸை டைஜஸ்ட் பண்றதுக்காக. இந்த என்சைம்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் நம்ம பான்கிரியாட்டிக் ஜூஸ்ன்னு சொல்றோம். இந்த ஜூஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து டைஜஷன் பண்ணுது. இது ப்ரொடியூஸ் பண்ற இந்த பான்கிரியாட்டிக் ஜூஸ் டைரக்டா எங்க போகும்னா நம்மளுடைய சிறுகுடலுக்கு போகுது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு சிறுகுடலுக்கு வரும்போது இந்த இது ப்ரொடியூஸ் பண்ண ஜூஸை போய் சிறுகுடல்ல சேர்த்து டைஜஷன் பர்பஸை மேற்கொள்ளுது. எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம்னா எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ல இது ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னென்ன ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இன்சுலின் ஹார்மோனை, கிளைகோஜன் ஹார்மோனை, சோமட்டோஸ்டாட்டின் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்சுலின் ஹார்மோன் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா நம்ம பான்கிரியாஸ்ல உள்ள பீட்டா செல்ஸ் உருவாக்குறது தான் இன்சுலின் ஹார்மோன். ஆல்பா செல் உருவாக்குறது தான் கிளைகோஜன் ஹார்மோன். டெல்டா செல்ஸ் உருவாக்குறது சோமட்டோஸ்டாட்டின் ஹார்மோன். இந்த ஹார்மோன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா இன்சுலின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சுகர் மாலிகுலா நம்மளுடைய பிளட்ல போகுது. சுகர் லெவல் நம்ம பிளட்ல அதிகமாக இருக்கும்போது இந்த pancreas என்ன செய்யுதுன்னா இன்சுலின் ஹார்மோனை உற்பத்தி பண்ணி நம்ம உடம்புல சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம பாடியில சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ற ஹார்மோன் பார்த்துட்டோம்னா இன்சுலின் தான். நமக்கு எப்போ சுகர் அதிகமாக இருக்குதோ உடனே pancreas என்ன செய்யனா இன்சுலின் ஹார்மோனை ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளுடைய பிளட்டுக்கு அனுப்பி நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் மாலிகூல்ஸ் எல்லாம் இந்த இன்சுலின் ஹார்மோன் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு செல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் கொண்டு போய் எனர்ஜியா சப்ளை பண்ணுது. இப்போ நம்ம பிளட்ல எக்ஸஸா சுகர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த சுகர் வந்து என்ன ஆகும்னா லிவர்ல போய் கிளைகோஜனா ஸ்டோர் ஆகி இருக்கும். அந்த கிளைகோஜனா ஸ்டோர் ஆகி இருக்கிறத வந்து கன்வெர்ட் பண்ற ஹார்மோன் தான் கிளைகோகான். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸசிவ் அளவுக்கு அதிகமான சுகர் எல்லாம் லிவர்ல போய் ஸ்டோர் ஆகி இருக்கு. ஸ்டோர் ஆகி இருக்கும்போது இப்போ நம்ம ஃபாஸ்டிங்கோ சார்டாங்கோ இருக்கும்போது நம்ம பிளட்ல என்ன ஆயிரும்னா லோ சுகர் ஆயிடும். லோ சுகர் ஆகும்போது என்ன ஆயிரும்னா நம்மகிட்ட எக்ஸஸா இருக்குது ஆல்ரெடி என்னவா ஸ்டோர் ஆயிருக்கு கிளைகோஜனா லிவர்ல போய் ஸ்டோர் ஆகியிருக்கு. அந்த லிவர்ல ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய கிளைகோஜனை இந்த கிளைகோகான் தான் சுகரா கன்வெர்ட் பண்ணி நம்ம பிளட்டுக்கு கொண்டு வருது. அதாவது இன்சுலின் என்ன பண்ணுதுன்னா நம்ம பிளட்ல அதிகமாக இருக்கக்கூடிய சுகர் மாலிகூல்ஸை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு செல்ஸ்க்கும் ஆர்கன்ஸ்க்கும் எனர்ஜியா கொடுக்குது. அளவுக்கு அதிகமான சுகர் இருக்கும்போது அதை கொண்டு போய் லிவர்ல ஸ்டோர் பண்ணி வைக்குது. கிளைகோஜன் என்ன செய்யுதுன்னா நம்ம உடம்புல சுகர் லெவல் கம்மியா இருக்கும்போது லிவர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க
அந்த கிளைகோஜனை என்ன செய்யுதுன்னா சுகரா கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடிக்கு மறுபடியும் எனர்ஜியா கொண்டு வருது. சோமட்டோஸ்டாட்டின் என்ன செய்யுதுனாக்கி இந்த இன்சுலினும் கிளைகோஜனும் நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக சுரக்காம இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க காரணம் தான் சோமட்டோஸ்டாட்டின். அப்புறம் பான்கிரியாட்டிக் பாலிபெப்டைட் செல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த எக்ஸோகிரைன் செக்ரீஷன் அந்த ஹார்மோன் அதாவது எக்ஸோகிரைன் என்சைம் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்றது தான் இதோட வேலை. இந்த பணிகள் எல்லாத்தையுமே செய்யறது யாருன்னு பார்த்துட்டோம்னா பான்கிரியாஸ். அதாவது டபுள் பர்பஸ், ஆர்கன்ஸாவும் இருக்கு கிளாண்ட்ஸாவும் இருக்கு, அதோட செயல்பாடு செய்யறது. சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துட்டோம்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது சுகர் டிசீஸ் வரும். எதனாலனா டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். நம்மளுடைய பான்கிரியாஸ் இன்சுலினை ப்ராப்பரா உற்பத்தி பண்ணாதனால வரக்கூடிய டிசீஸ் தான் டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். அப்புறம் வந்து என்னன்னா பான்கிரியாட்டிஸ், அந்த டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. பான்கிரியாட்டிஸ்னா என்னன்னா பான்கிரியாஸ் பகுதியில வீக்கம் ஏற்படுறது. அப்புறம் பான்கிரியாட்டிக் கேன்சர் என்னன்னா கேன்சர், பான்கிரியாஸ்ல கேன்சர் வருது. அப்புறம் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னா என்னன்னா அந்த பிளேஸ்ல வந்து பான்கிரியாஸ்ல வந்து பிளாக் ஆயிடும். பிளாக் ஆனா வரக்கூடியதான் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். இந்த டிசீஸ் எல்லாம் பான்கிரியாஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகாதனால அல்லது ஏதோ ஒரு டிசீஸ்னால நமக்கு இந்த டிசீஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பான்கிரியாஸ்ல ஏதாவது டிசீஸ் கண்டிஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டோம்னா பிளட் டெஸ்ட் பார்த்துட்டோம்னா பிளட் குளுக்கோஸ் பார்க்கணும். பிளட் குளுக்கோஸ் ஃபாஸ்டிங்கும் போஸ்ட் பிராண்டிலும் பார்ப்போம். பார்க்கும்போது நம்ம சுகர் லெவல் எப்படி இருக்கு, நம்மளுடைய பான்கிரியாஸ் ஒழுங்கா இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்ணாதனால நமக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். செகண்ட் ஒன் HbA1c டெஸ்ட். கடந்த 3 மாசமா நமக்கு சுகர் லெவல் எப்படி இருக்கு அதை வச்சு நம்ம என்னன்னா பான்கிரியாஸோட ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறம் வந்து என்ன இன்சுலின் அண்ட் C பெப்டைட் டெஸ்ட். இது எதுக்காகனா நம்ம பான்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய B செல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்காக பார்க்கிறது. அடுத்து பான்கிரியாட்டிக் என்சைம்ஸ் அதாவது அமலேஸ், லிப்பேஸ் எல்லாம் பார்ப்போம். இது எதுக்காக பார்க்கணும்னா பான்கிரியாஸ்ல ஏதாவது வீக்கோ இருந்துச்சுன்னா இதோட லெவல் என்னவா இருக்கும்னா அதிகமாக இருக்கும். அதை பார்க்கறதுக்காக இந்த டெஸ்ட் பார்ப்போம். அப்புறம் யூரின்ல என்ன டெஸ்ட் பார்க்கறோம்னாக்கி குளுக்கோஸ் அண்ட் அமலேஸ் லெவல் பார்ப்போம். குளுக்கோஸ் லெவல் நமக்கு அதிகமாக இருந்தால் நம்ம உடம்புல குளுக்கோஸ் டயபெட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அமலேஸ் மீன்ஸ் என்ன பான்கிரியாட்டிஸ், பான்கிரியாஸ்ல வீக்கோ இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது போக நம்ம எதுல பார்க்கலாம்னு சொன்னாக்கி MRI ஸ்கேன், CT ஸ்கேன் எடுத்து நம்ம பான்கிரியாஸோட அளவு எப்படி இருக்கு, அதோட டிசீஸ் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்.